ஹலோ விஸ் ஐவர்கள் வணக்கம். இந்தியாவோட அண்டை நாடான வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ் பத்தி எரிஞ்சிட்டு வருது. முக்கியம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்ல மாணவர்கள் போராட்டங்கள்ல நாட்டோட பிஎம் அதாவது பிரதமரே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்தாரு. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பயங்கரமா வந்திருக்குது. இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு அமெரிக்கா தான் அப்படின்னு அவருடைய நாட்டுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தற்போது தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இதுல பின்னால் நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னா இந்துக்களையும் இந்து கோயில்களையும் இப்ப குறி வச்சு தாக்குறதாகவும் அழிக்கிறதாகவும் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு அப்படின்றத பார்க்கலாம். இதோட பின்னணியில அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறதா ஷேக் ஹசீனா தெரிவிச்சிருக்காரு. அதற்கு காரணம் செயின்ட் மார்ட்டின் தீவு தான் சொல்லப்படுது. செயின்ட் மார்ட்டின் தீவுனா என்ன, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். அது என்ன செயின்ட் மார்ட்டின் தீவு? முக்கியமா வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அந்த நாட்டில் வெளியாகிறதுக்கு முன்னாடி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியா வரதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அந்த நாட்டு மக்களிடையே உரையாட விரும்பினாரு. இருந்தாலும் போராட்டக்காரர்கள் அவருடைய வீட்டு நெருங்கினதால ராணுவம் அதுக்கு அனுமதிக்கல. இதற்கிடையே தான் ஷேக் ஹசீனா அந்த பேச்சு தற்போது இணையதளத்தில் வெளியாயிருக்கு. ஆங்கில ஊடகமான இந்தியா டுடே வெளியிட்டு இருக்கு. அதுல ஷேக் ஹசீனா பிரதமரிலிருந்து நீக்கியதற்கு பின்னணியில் அமெரிக்கா இருக்கலாம் தெரிவிக்கிறாரு. குட்டித்தீவு அதாவது வங்கதேச சொந்தமான ஒரு குட்டித்தீவு தான் இந்த மார்ட்டின். செயின்ட் மார்ட்டின் தீவை அமெரிக்காவோட ஒப்படைத்திருந்தா நான் நாட்டை விட்டு வெளியே இருக்க தேவையில்ல, இந்த பிரதமர் பதவிக்கு ஆபத்து வந்திருக்காது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி தான் தற்போது உலகம் முழுவதும் பேசு பொருளா இருக்கு. சரி, செயின்ட் மார்ட்டின் தீவு எங்க இருக்கு, இந்த விவகாரத்துல அமெரிக்கா எப்படி உள்ள வந்தது அப்படின்னு பார்க்கலாம். வங்காளவிடாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு தீவு தான் இந்த செயின்ட் மார்ட்டின். மியான்மருக்கு அருகில் உள்ள காக்பஜார் வங்கதேச தீபகற்பத்து பக்கத்துல இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த தீவு. பவளப்பாறைகளால நிறைஞ்சிருக்கும் ஒரே தீவு இந்த தீவு தான். அது பங்களாதேஷத்தில் இருக்கிற ஒரே தீவு இது மட்டும் தான். இந்த தீவு ரொம்ப சின்னது. முக்கியமா இந்த தீவோட மொத்த பரப்பளவு 3 சதுர கிலோமீட்டர் தான். அது மட்டும் கிடையாது, இந்த தீவுல 3500 பேர் மட்டும் தான் வசிக்கிறாங்க. மீன் பிடித்தல், நெல் சாகுபடி, தென்னை விவசாயம் அப்படின்னு இந்த தொழிலாம் செஞ்சுட்டு வராங்க. இதே பெரும்பாலும் மியான்மருக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. இந்த தீவை தான் ராணுவத்தில் அமைக்க அமெரிக்கா கேட்டதா ஷேக் ஹசீனா தெரிவிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, முன்னாள் பிரதமர் கல்தா ஜியா பங்களாதேஷோட தேசியவாத கட்சி இந்த தீவை டார்கெட் வச்சு இந்த தேர்தலில் வெற்றி பெற்றா அதற்கு ஈடா அமெரிக்காவுக்கு இந்த தீவை கொடுக்கறதா சொல்றதாராம். தலைவருக்கு முடிவு செஞ்சதா சொல்லப்படுது. அதே நேரம் அமெரிக்காவும் இந்த குற்றச்சாட்டை மறுக்குது. தென்னை மரங்கள் அதிகம் கொண்ட இந்த தீவு நரேக்கல் ஜிஞ்சிரா அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது தேங்காய் தீவு அப்படின்னு அழைக்கிறாங்க. இது முன்பு வங்கதேசத்தோட தெக்கனாஃப் என்ற தீபகற்பத்தோட கலந்திருந்தது. ஆனா தீபகற்பம் முழுவதும் நீர்ல மூழ்கினதால இது மட்டும் தான் இப்ப மிச்சம் இருக்கு. இது தனி தீவா மாறி போனது. 18ஆம் நூற்றாண்டுல இந்த தீவுல முதல்ல அரேபியர்கள் குடியேறினாங்க. அப்போது இந்த தீவை ஜசீரா அப்படின்னு அழைச்சாங்க. 1990ல இந்தியாவின் ஒரு பகுதியா பிரிட்டிஷ் அரசு இதை வச்சிருந்தது. முக்கியமா இதுக்கு ஜெயின் மார்ட்டின் அப்படின்னு பேரும் சுட்டுச்சு. இது ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரின் பேரு. சரி, வரலாறு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 1947 வரை அது இந்தியாவோட ஒரு பகுதியா இருந்திருந்தது. அதுக்கு பிறகு பிரிவினைக்கு பிறகு அது பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்கு சென்றது. பிறகு 1971ல வங்கதேச நாடு தனியா பிரிஞ்சதால அது வங்கதேசம் வசம் போனது. இதற்காக தான் 1974ல வங்கதேசம் மற்றும் மியான்மருக்கு இடையே எழுத்துப்பூர்வம் ஒப்பந்தமானது. இருந்தாலும் இந்த தீவை ஒட்டியுள்ள கடற்பகுதியில எதெல்லாம் மியான்மருக்கு சொந்தம், எதெல்லாம் வங்கதேச சொந்தம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே எதுவுமே தெரியலையா. அதனால அடிக்கடி அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பரபரப்பான குற்றச்சாட்டு என்னன்னா இந்த ஜெயின் மார்ட்டின் தீவு வங்காள விரிகுடாவுக்கு அருகே இருக்கிறதால சர்வதேச அளவுல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. குறிப்பா இந்த இடத்துல சீனாவே அதுக்கு அதிகமா இருக்கிற நிலையில அமெரிக்காவும் தனது இருப்பை வலுப்படுத்த முயற்சி செய்து சூழல் தான் கடந்த ஜூன் மாதம் ஷேக் ஹசீனா ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அதாவது அந்த நாடோட பிரதான எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தா அந்த தீவு அமெரிக்காவுக்கு விட்டுவிடும் அப்படின்னு கூறியிருந்தாரு அப்படின்னு குற்றச்சாட்டினாரு. குறிப்பா வங்கதேசத்துக்கும் சீனாவுக்கும் தற்போது நட்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நட்பு காரணமா தான் அமெரிக்கா இந்த தீவை கைப்பற்ற முயல்தான் சொல்லப்படுது. இது அமெரிக்கா அப்போது மறுத்திருந்தது. பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சர்ச்சையா வெடிச்சிருக்கு. முக்கியமா தற்போது வந்திருக்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா பலவித போராட்டங்கள் மாணவர்கள் முன்னெடுத்து நடத்தினாங்க. அந்த நாட்டோட சுதந்திர போராட்டத்துக்காக போராட்டங்களுக்கு 30% இடஒதுக்கீட்டை தரக்கூடாது, நிறுத்தணும் அப்படி சொல்லிருந்தாங்க. இதுக்காக தான் இவ்வளவு போராட்டமோ. ஆனாலும் தொடர்ந்து நடந்துட்டே வந்தது. இந்த போராட்டத்தில் தற்போது மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. போராட்டம் மிகப்பெரிய வந்துட்டே இருந்தது. இந்த போராட்டத்தில் எப்படி இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதில் தான் ஷேக் ஹசீனா ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணாரு. அதாவது முதல் போராட்டத்திலேயே அவங்க விசாரணைக்கு ஆச்சரிய போன 100 பேர்த்த கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு 2வது முறையும் ஹெலிகாப்டர்ல இருந்து யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இப்படி பல பேரை நாட்டு அரசே மாணவர்களை கொண்டிருக்கு. இப்படி விசாரணைக்கு அழைச்சிட்டு போற அத்தனை பேர்களை நிறைய ஏகப்பட்ட பேர் கொண்டிருக்கு. கிடையாது, கலவரத்தையும் தூண்டி இருக்கு. ஜனநாயகம் அப்படின்றது பலமான எதிர்கட்சியோட மோதல் தான். ஆனா எதிர்கட்சி தலைவரே பிடிச்சி ஜெயில போட்டு வெத்து வேட்டு கட்சியா எதிர்கட்சியா ஏதோ ஒரு கட்சி நிப்பாட்டி அதுல இருந்து இவங்க ஜெயிச்சு இப்ப 3வது முறையா அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதனுடைய வெறுப்பின் உச்சம் தான் இப்ப பங்களாதேஷ் நாட்டோட மக்களுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த அதிர்ச்சியோட பிரதிபலிப்பு தான் இப்ப வெளிப்பட்டு இருக்கு. எல்லா மக்களும் பொங்கி எழுந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதாவது இப்ப ஷேக் ஹசீனா வந்த பிறகு இடஒதுக்கீடு நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. திரும்பவும் மாணவர் போராட்டம் தொடர்ந்துட்டே வந்துருது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஏற்கனவே இந்த வன்முறைகளால கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களையும் விடுதலை பண்றாங்க. அதையும் தாண்டி இந்துக்களையும் இந்துக்களோட கோயில்களையும் தாக்கப்படுதா சொல்லப்படுது. பங்களாதேஷ்ல மிகவும் குறைவா இந்துக்கள் இருக்காங்க. இவங்க குறி வச்சு தாக்கதா சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் அந்த நாட்டுடைய தற்போதைய பிரதமர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி தாக்குறது முறையில்ல, தாக்க வேண்டாம், அவங்களும் நம்முடைய மக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. இதனால இப்ப போராட்டம் தற்போது கொஞ்சம் ஓய்ஞ்சிருக்காத சொல்றாங்க. ஆனா போதான் தெரியும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. தற்போதைய பிரதமரும் இந்தியாவுக்கு சாதகமாக நடந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.